நம்மளோட சின்ன பொண்ணு அலப்பறைகள் சேனல்ல இன்னைக்கு புது வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். மதியம் 3 மணிக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. கிராமத்து மண் வாசனை சூப்பர் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சின்ன பொண்ணு அலப்பறைகள் சேனல்ல யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சின்ன பொண்ணு அலப்பறைகள் சேனல்ல இன்னைக்கு 3 மணிக்கு வீடியோ வருது. அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம கோடீஸ்வரி கதைக்குள்ள போலாம். மைனி குளிக்க போறீங்களோ? இது என்ன கேள்வி இழுவ? டவல் எடுத்துட்டு குளிக்க போகாம என்ன கும்மி அடிக்க போவ? குளிக்க தான் போறேன். இப்போ என்ன உனக்கு? இல்ல மைனியோ, சும்மா கேட்டேன். நீ சும்மாலாம் கேட்க மாட்டிய. என்ன விஷயம்? இல்ல மைனி, நீங்க முதல்ல போய் குளிக்கிறீங்களா இல்ல நான் போய் குளிச்சிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் முதல்ல இன்னைக்கு குளிப்பேன். சரி மைனி, உங்க இஷ்டம், போய் குளிங்க. சரி சரி. எப்படா மைனி குளிக்க போயிட்டாவ? அவிய போனு உள்ள ரூம்ல தான் இருக்கும். போய் அதுல அந்த பிள்ளையோட போட்டோ இருக்கான்னு எடுத்து பாப்போம். ஐ, மைனி போன் இங்கதான் இருக்கு. அந்த பிள்ளையோட போட்டோ எதுவும் வச்சிருக்காவளான்னு செக் பண்ணி பாப்போம். கண்டிப்பா சரோஜாக்கா கடை திறப்பு விழாவுக்கு போட்டோ எடுத்திருப்பாவ மைனி. அதுல அந்த பிள்ளை எதுவும் இருக்கான்னு பாப்போம். என்னது இது? ஒரு போட்டோல கூட அந்த பிள்ளை இல்லையே. அனு கூட இருக்கா, ஆனா அந்த பிள்ளை ஒரு போட்டோ கூட எடுக்கலையே. மைனி அந்த வீட்டுல தானே வேலை பார்க்காவ. அந்த பிள்ளைய ஒரு போட்டோ கூட வாவியே எடுத்து வைக்கல. ஒண்ணுமே காணோம். வேற எப்பயாவது எடுத்திருக்காவளான்னு பாப்போம். ஒண்ணுமே காணுமே. என்ன தெரிகிறது? அதான் ஒண்ணுமே தெரியலையே. என்னது ஒண்ணுமே தெரியலையா? ஐயோ, மைனி வந்துட்டாவளே. வீளை எப்படி சமாளிக்க? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. மைனி குளிக்க போறேன்னு போனியே, அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறியே? ஷாம்பு எடுக்காம போயிட்டேன், எடுக்கக்காக வந்தேன். ஆமா, நீ எதுக்கு என் ரூம்ல வந்து என் போன் எடுத்து வச்சிட்டு இருக்கா? அது வந்து மைனி, போன்ல சார்ஜ் இருக்கான்னு பார்த்தேன். என்னது சார்ஜ் இருக்கான்னு பாத்தியா? சரி, ரூம்குள்ள எதுக்கு வந்தா? பாக்கிறதுக்கு தான் வந்தேன் மைனி. நீங்க சார்ஜ் இல்லாம போன வேலைக்கு எடுத்துட்டு போயிட கூடாதுல்ல. என்னது நான் சார்ஜ் இல்லாம எடுத்துட்டு போயிடக்கூடாது? நீ அக்கறை பார்க்க வந்தியா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என்ன நடக்குதுங்க? நீயாவது என் மேல அக்கறைப்படுறதாவது? உண்மையாவே அக்கறையில தான் பார்க்க வந்தேன் மைனி, நம்புங்க. நீங்க சார்ஜ் இல்லாத போன வேலைக்கு எடுத்துட்டு போய் கஷ்டப்பட கூடாதுல்ல. ஏன் அங்க என்ன நான் போன்லயே வேலை பார்க்க போறேன்? நான் பாக்குறது தூத்து பறிக்க அள்ளி வேலை. அதுக்கு சார்ஜ் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? போனை பார்த்து பார்த்தா வீட்டை துடைக்க போறேன். இல்ல மைனி, ஒரு ஆத்திரத்துக்கு போன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அது மட்டுமா நாங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னா என்ன பண்றது? சார்ஜ் இல்லன்னா? ஓஹோ, அப்படி வரீங்களோ? என் போன்ல சார்ஜ் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கவலையாயிரும், கஷ்டமாயிரும். நாங்க தொடர்பு கொள்றதோ நீங்க தொடர்பு கொள்றதோ தெனாம நடந்துகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறிய? இல்ல மைனி, என்னமா நடக்கலாம்ல. இதெல்லாம் எனக்கு பார்க்க சரியா தெரியலையே. என்ன பண்றா? எதுவும் பண்ணல மைனி, உங்க மேல உள்ள அக்கறை தான். உங்க அக்கறைக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதை என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. நீ எதுக்காக என் ரூம்ல வந்து என் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா? மைனி, உங்க ரூம் என் ரூம், என் போனு உங்க போனுன்னு எதுக்கு பிரிச்சு பேசுறிய? நான் எல்லார் போன் மேலயும் எல்லாரும் மேலயும் அக்கறையா தான் இருப்பேன் மைனி. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. உண்மை சொல்லு, எதுக்காக என் போன் எடுத்து பார்த்தா? ஐயோ, மைனிக்கு சந்தேகம் வந்துட்டேன்னா எப்படி இதை சமாளிக்க? உண்மையை சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளையோட போட்டோ இருந்தாலும் தர மாட்டாவ. அப்படியே நாங்க போட்டோ தான் எடுத்து கொடுக்க போறேன் தெரிஞ்சா ஏன் எதுக்குன்னு கேட்பாவ. பிறகு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எனக்கு வேலை போயிருமே. இந்த மைனி வேற சரியான ஓட்டவாயி. விஷயம் தெரிஞ்சா சரோஜாக்கா கிட்ட சொல்லுவாவ, எல்லார்கிட்டயும் சொல்லுவாவ. இவி அங்க வேலை செய்யறதுனால ராணியக்கா கிட்ட கூட சொல்லுவாவ. அதனால இவியிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே கூடாது, மூச்சு விட்டுற கூடாது. இழுவ, என்ன ரொம்ப நேரமா இழுத்து இழுத்து யோசிச்சுட்டு இருக்கிய? என்ன உண்மை சொல்லு, எதுக்காக என் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா? சும்மாதான் மைனி, உங்க மேல உள்ள அக்கறை. உன் அக்கறைலாம் எனக்கு நல்லாவே தெரியும். இரு உங்க அம்மையை கூப்பிடி. எத்தேய் எத்தேய் எத்தேய், இங்க வாங்க தேய். என்ன
கோமரி? வர வர உனக்கு நான் மாமியாரா இல்ல எனக்கு நீ மாமியாரான்னு தெரியாம போயிட்டு இருக்கு. ரூமுக்குள்ள நின்னுட்டு கூப்பிடியா, கக்கூசுக்குள்ள நின்னுட்டு கூப்பிடியா, என்னதான் நடக்குது தெரியல. ஏத்தே உங்க மக சில்பா பண்றது சரியில்லை தேய். அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அத என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணிட்ட? நான் இல்லாத நேரத்துல என் ரூம்குள்ள வந்து என் போன் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா தேய். அம்மா மைனி போன்ல சார்ஜ் ஃபுல்லா இருக்கான்னு பார்த்து வேற ஒண்ணும் பார்க்கல. உன் போன்ல கரண்ட் இருக்கான்னு பார்த்திருக்கேன் என் மாமா. ஆமா கரண்ட் பாப்பா கரண்ட். ஏத்தே இவ பண்றது ஒண்ணு எனக்கு சரியில்லை தேய், என்ன ஏதுன்னு கேளுங்க. இப்போ என்ன கோமரி? என் மாமா எடுத்து பார்த்திருக்கேன் அவ்வளவுதானே, எதுக்கு எடுத்து பார்த்துட்டு போறா? உன் போன்ல என்ன அப்படியே தங்கமலர் ரகசியமா இருக்கு, பார்த்துட்டாங்க. அப்படி எத்தனை லட்சத்தை உள்ள வச்சிருக்க கோமரி? என் மாமா பார்க்க கூடாதுங்கிறதுக்கு. ஏத்தே என் போனு என்னோட பர்சனல் தேய். என்னது பர்சையுமா பார்த்தா? ஐயோ இல்ல மாவிய, பர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பேரவே எதுக்கு இந்த நெட்டமாடு அப்படி சொல்லுது? ஏத்தே என் போனு என்னோட தனிப்பட்ட விஷயம் தேய். அதை எப்படி இவ வந்து எடுத்து பார்க்கலாம்? அதான் சொல்லியேனே, உள்ள அப்படியே தங்கமலர் ரகசியம் இருக்கு, என் மாமா எடுத்து பார்த்துற கூடாது. அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்க அதுக்குள்ள? ஒன்னும் இல்ல தேய், இவன் எதுக்கு என் போன் எடுத்து பார்க்கா? அதான் ஒண்ணு இல்லல, அவ பார்த்தா என்ன இல்ல தூள் தூக்கி எரிஞ்சான கோமரி. ஏதோ தெரியாம கரண்ட் இருக்கான்னு எடுத்து பார்த்திருக்கா. ஏத்தே கரண்ட் இருக்கான்னு பார்க்க லைட்டை போட்டு பார்க்க வேண்டியதானே, எதுக்கு என் போன் எடுத்து பார்க்கணும்? எம்மா கரண்ட் இல்ல சார்ஜ். அந்த கன்றாவிய தான் சொல்லி. இதுக்கு மேல உன் போனை என் மாவ தொட மாட்டா, நீயே வச்சுக்க. ஏய் சீப்பா, அத சொல்லியால அந்த போனை தூக்கி எரிஞ்சிட்டு வா. சரிம்மா. உனக்கு எதுக்கு போனு? அதான் வாங்கிட்ட போன் இருக்குல, எதுக்கு இவ போனை வந்து எடுக்கா? எவ போனை எடுக்க கூடாது, வெளிய போ. சரிம்மா. அவ போனை வச்சிட்டு போயிட்டா. உன் போனை யாரும் எடுக்க கூடாதுன்னா நல்ல பீரோல போட்டு பூட்டி வை. ஆனா அந்த போனை தூக்கி எறிவாளா, யாராவது தொட்டுட்டாவனா சண்டைக்கு வருவாளா? என் மவ அப்படி என்ன செஞ்சிர போறா, தூக்கி முழுங்கிரவா போறா? ஷில்பா எதுக்கு என் போன் எடுத்துருப்பான்னு தெரியலையே. அப்படி என்ன பார்த்துருப்பா? என் மேல ஒரு நாள் இவளுக்கு அக்கறையே இருந்தது இல்லையே. நான் இல்லாத நேரத்துல என் ரூம்ல வந்து என் போன் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கானே, என்ன அர்த்தம்? ஏதோ சரியில்லையே. எப்பப்பப்பப்பா, புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது. இவ்வளவுதான் பரபரப்பா வேலை செஞ்சாலும் முடியல. கை காலு தலை உடம்பு மொத்தமும் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஆவிய நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டியாவே. நாம படுற பாடு அதுகளுக்கு தெரியுதா? குளிக்க போங்கன்னு 10 வாட்டி கத்த வேண்டியதா இருக்கு. அப்புறம் சாப்பிடுங்கன்னு அதுக்கு 10 தடவை கத்தணும். அதுவளா முழிச்சு அதுவளா கிளம்பணும், பள்ளியிடத்துக்கு போனோம் ஒண்ணும் கிடையாது. நம்மளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல அதுவளையும் கிளப்பி விட வேண்டியிருக்கு. எப்பா இதுக்கே தலைலாம் வலிச்சு போச்சு. இன்னைக்கு பீடி வேற சுத்தணுமே, ஏற்கனவே 3 நாளா ஒழுங்கா சுத்தவே இல்லை. இன்னைக்காவது வேலையை ஒழுங்கா பார்க்கணும். இப்ப என்ன செய்ய? அந்த ராசாத்தி பொம்பளை வேற 2 நாள்ல அந்த பிள்ளையோட போட்டோவை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கு. கொண்டு போய் கொடுக்கலன்னா வேலையை விட்டு துரத்திருமே. இப்ப என்ன செய்ய? வீட்டுக்கே பேசாம திரும்பி போயிடலாமா? வேலைக்கு போனா போட்டோ எடுத்துட்டு வந்தியான்னு கேக்குமே, நான் என்னத்த சொல்லுவேன்? மைனி போன்ல வேற போட்டோ இல்ல. வீட்டையும் போய் மறுபடியும் போட்டோ தாங்கன்னு கேட்க முடியாது. அவியிட்ட போட்டோவே இல்ல. அந்த பிள்ளைய எங்க போய் பார்க்க? ஆமா இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அந்த பிள்ளை வீட்டுல தானே இருக்கும். மைனி அங்கதான் வேலைக்கு போறாவ. ஞாயிற்றுக்கிழமை அங்க போலான்னு பார்த்தா அவிய வேலைக்கு லீவு போட்டுருவாப்ல. அவிய இல்லாத நேரத்துல அங்க போக முடியாதே. அவியல சாக்கு வச்சுட்டு இன்னைக்குன்னா உள்ள போயிடலாம். ஆமா அதுதான் சரியான வழி. மைனி அங்கதானே வேலைக்கு போறாவ. அவியல பார்க்க போன மாதிரி போய் அந்த பிள்ளைய போட்டோ பிடிச்சிட வேண்டியதான். அதை கொண்டு போய் ராசாத்திய கைட்ட கொடுத்துருவோம். ஆனா மைனி எதுக்கு வந்தான்னு கேப்பாவ்ல. ஏற்கனவே போனை எடுத்து சும்மா பார்த்ததுக்கே அவ்வளோ கேள்வி கேட்காவ. அவிய வேலை செய்யற வீட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. திடீர்னு போய் நின்னா ஏதாவது நினைப்பாவ்ல. என்ன போய் சொல்லலாம்? சரி முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போவோம், அதுக்கு பிறகு மைனிய பார்த்து போய் சொல்லிக்கிடலாம். ஏமா நிலுமா யார் மணி? நீ பாட்டுக்கு வந்த உள்ள நுழைகிறா. நான் ஒரு மனுஷன் இங்க இருக்கிறது உனக்கு கண் தெரியலையோ? ஐயோ மன்னிச்சிருங்க, நான் சில்லறை கொண்டு வரலையே.
ஏமா என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரியாமா தெரியுது? என்னது நீங்க பிச்சைக்காரர் இல்லையா? அப்ப போலீஸ்காரரா? அப்படியா தெரியுது? இல்லனே, தொப்பிலாம் வச்சிருக்கீங்களா தான் கேட்டேன். அது வந்து போலீஸ் ஆக வேண்டியவன் தான், இந்த வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கு. என்னது இந்த வீட்டுக்கு பாதுகாப்புக்கு இருக்கீங்களா? நாய் தானே வீட்டை பாதுகாக்கும். ஏமா பிச்சைக்காரங்கிறா நாய்ங்கிறா என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ மன்னிச்சிருங்கனே, பாதுகாப்புக்கு நான் நாயை தானே வளர்ப்பாவே, அதான் சொன்னேன். அம்மா எதுக்குமா இங்க வந்திருக்கா? என்னமா பிரச்சனை உனக்கு? உன் இஷ்டத்துக்கு வர நீ படுக்க கேட்ட திறக்க போறா? என்ன கேட்ட திறந்தாதானே உள்ள போக முடியும்? ஓஹோ பெரிய கண்டுபிடிப்புதாம்மா. இந்த கேட்டை திறக்கணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அப்படியா? நீங்க தான் சாவி வச்சிருக்கீங்களோ? ஆனா பூட்டு ஒண்ணுமே தொங்குன மாதிரி இல்லையனே. அம்மா சரியான விவகாரம் பிடிச்ச ஆளா இருப்ப போல இருக்கே நீ. நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு புரிஞ்சுக்கிறியா? அப்பத்துல நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன, நான் என் மைனிய பார்க்க போகணும். பாக்க போமா, அதுக்கு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போறா? என்ன, என் மைனி இந்த வீட்ல தான் இருக்கு. அவியல தான் நான் பார்க்க வந்திருக்கேன். என்னது உன் மைனி இந்த வீட்டுல இருக்காவளா? யாரு, இந்த முதலாளி அம்மாவா? ஆமாண்ணே, அவியலோ எனக்கு மைனி மாறதா. மைனின்னு சொல்றா, இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ வந்து நான் பார்த்ததே இல்லையே. அது வெளியூர்ல இருந்து வரேனே. இல்லையே, இந்த ஊருக்குள்ளே நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஐயோ, இந்த ஆளு வேற சுவாதிக்காரே, நான் எப்படி உள்ள போவேன்? கண்டிப்பா உள்ள போய் ஆகணுமே. அந்த பிள்ளைய அப்பதானே போட்ட பிடிக்க முடியும். ஏமா என்னம்மா யாருமா நீங்க? என்ன, என் பேரு ஷில்பா. நான் என் மைனி பாக்குறதுக்காக வந்திருக்கேன். மைனியா சம்மந்தியாது? இப்போதைக்கு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அவியிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காம உள்ள போய் யாரையும் பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்டா? அது எங்க போய் வாங்குறது? என்னது எங்க போய் வாங்குறதா? இதுவே உனக்கு தெரியல? நீ இந்த வீட்டுல உள்ள வீட்டுக்கு சொந்தக்காரியா? நடந்து வரும்போதே நினைச்சேன் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்க மாட்டான்னு. இந்த வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் கார்ல வராங்க, கார்ல போறாங்க. நடந்து வரவங்களுக்கு எல்லாம் உள்ளே அனுமதி கிடையாது. என்னமா போய் சொல்லிட்டு உள்ள போலாம் பாக்குறியோ? இல்ல, நீ நான் நிஜமாலே மைனியை தான் பார்க்க வந்தேன். போய் சொல்லாதமா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, என்ன, நான் மட்டும் இப்ப உள்ள போலனா உங்களுக்கு வேலை போயிரும். என்னது வேலை போயிருமா? ஆமா, நான் இவியலுக்கு ரொம்ப முக்கியமான சொந்தக்காரி. அவிய எனக்கு மைனி, நான் அவியலுக்கு சம்மந்தி. என்னது சம்மந்தியா? உங்க மகனுக்கு தான் அந்த பிள்ளைய கட்ட போறாங்களோ? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. அது எங்க மைனி, அவ்வளவுதான். நாங்க சொந்தக்காரவிய. உள்ள போய் உங்க வாட்ச்மேன் இப்படி என்கிட்ட பேசுனான்னு சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அதுக்கு பிறகு இங்க வேலையே இருக்காது, வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஐயோ வேண்டாமா, அப்படிலாம் செஞ்சிடாதங்க. நான் புள்ள குட்டிக்காரமா. புள்ள குட்டிக்காரனோ புல்லு கெட்டுக்காரனோ என்னைய முதல்ல உள்ள விடுங்க. அப்பதான் உங்களுக்கு இங்க வேலை இருக்கும். சரிம்மா இங்கே நில்லுங்க, நான் மேடம் போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஐயோ, என்ன இந்த ஆளு கேட்டுட்டு வரேங்காரு? இவரு போய் கேட்டா என்னால எப்படி உள்ள போக முடியும்? அது சரிப்பட்டு வராதே. இங்க பாருங்க வாட்ச்மேனு, என்ன இவ்வளவு நேரம் வெளியே காக்க வச்சேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களை வேலையை விட்டு துரத்திடுவாவே. என்னமா சொல்றிய? ஆமா, நான் அந்த அளவுக்கு முக்கியமான ஆளு. ஒழுங்கா கேட்ட திறந்து உள்ள விடுங்க. சரிம்மா மன்னிச்சுக்கிடுங்கம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. நான் இந்த மாதிரி பேசினேன்னு மேடம்கிட்ட மட்டும் சொல்லிடாதுங்க. சரி சரி, போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறியே. இதுக்கு மேல நான் வரும்போது போகும்போது சாலிட்டு அடிச்சு உள்ள விடணும், சரியா? ஆ சரிங்கம்மா, உள்ள போங்க. ஆ சரி சரி. எப்பாடா ஒரு நிமிஷத்துல எனக்கு வேலையே போயிருக்கோம். நானே பயந்து போயிட்டேன். நல்ல வேளை அந்த அம்மா உள்ள அனுப்பிட்டேன்.